வணக்கம். அதாவது நம்ம ஆயிரக்கணக்கான எண்டோஸ்கோப் ரிப்போர்ட்ஸ் ரிவ்யூ பண்ணியிருக்கிறோம், பேசியிருக்கோம். சில எண்டோஸ்கோப் அதுல கொஞ்சம் நார்மலா இருக்கக்கூடிய ஒரு காமன் எண்டோஸ்கோப் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ், ஆன்ட்ரல் கேஸ்ட்ரைட்டிஸ் இந்த மாதிரி வரும். சில எண்டோஸ்கோப் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அது ஒரு 100ல 1, 2 அந்த மாதிரி தான் வரும். அதுல ஒரு எண்டோஸ்கோப் பாருங்க. ஒரு பர்சன் 43 வயசு. இவங்க எண்டோஸ்கோப் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் போய் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன சிம்டம்ஸ், அதாவது அதுல என்ன டயக்னோஸ் பண்றாங்க அப்படின்னா, முனிலியல் ஈசோஃபேஜியல் பேன்கேஸ்ட்ரைட்டிஸ். அதாவது முனிலியல் ஈசோஃபேஜைட்டிஸ் அப்படிங்கிறது ஈசோஃபேகஸ், அதாவது உணவு குழாய் பகுதியில ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிடும். இப்போ அந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி அதனால கேஸ்ட்ரைட்டிஸ், பேன்கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரினா அந்த ஃபங்கஸோட இம்பாக்ட் இறப்பியோட இன்னர் லைனிங்ல இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொன்னு டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்கேட்டர்ட் எரோஷன் செல் அப்படின்றார். அதாவது அங்கங்க இறப்பியோட உள் சுவரை உறிஞ்சிருக்கு. இது எப்படி இமேஜின் பண்ணலாம்னா, இப்போ நம்ம ஸ்கின்ல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கு, பூஞ்சை காளான் கிருமி இருக்கு, நம்ம தோல்ல அரிப்பு இருக்கும், அங்கங்க உறிஞ்சி வரும். நாள்பட அங்கங்க ஸ்கேட்டர்ஸ், அதாவது தோல் உரிதல் மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இறப்பைக்குள்ளேயோ உணவு குழாயிலயோ வந்துச்சுன்னா இன்னர் லைனிங்ல டேமேஜஸ் கண்டிப்பா வரும். அதுதான் இந்த பர்சன் பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம கூட அசோசியேட்டடா இவங்களுக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், H. pylori கிருமி இருந்திருக்கு. அவங்க என்ன கோட் பண்றாங்க, டயக்னோஸ் பண்ண ஸ்ட்ராங் பாசிட்டிவ் பாக்டீரியா, ஸ்ட்ராங் பாசிட்டிவ் H. pylori as well as ஈசோஃபேகஸ்ல ஃபங்கஸ் இருக்கு. இது பிரச்சனை இல்லை. இது இந்த ப்ராப்ளம் கூட போய் நிறைய டாக்டர் பாக்குறாங்க. ஸ்டமக் பெயின் கொஞ்சம் இருந்து சரியா இருக்கு, பட் இந்த ட்ரீட்மெண்ட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு வராங்க. ஒரு 1.5 மாசம் ட்ரீட்மெண்ட் தான். சிவியர் பெயின், சிவியர் பர்னிங் அண்ட் செஸ்ட் டிஸ்கம்ஃபோர்ட் அண்ட் ரெட்ரோஸ்டர்னல் இந்த ஏரியால அடைக்கிற மாதிரி எப்பவும் பொருள் இருந்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு வந்த நபர் ஆஃப்டர் 1.5 month ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஷி ஃபெல்ட் பெட்டர், நல்லா இருக்கு அப்படின்னு மெடிசன் நிறுத்திட்டாங்க. நாம நிறுத்த சொல்லலை, ஏன்னா எப்பவுமே இந்த அல்சர், குரானிக் கேஸ்ட்ரைட்டிஸ்ல ஒரு 3 மாசமா சாப்பிட சொல்லுவோம். பட் இவங்க 1.5 மாசத்துல மெடிசன் நிறுத்திட்டு இப்போ, அதாவது பிப்ரவரியில ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜூன்ல திரும்பவங்க ஒரு ரிவ்யூ. ஜூன்னா இன்னைக்குன்னா 11ஆம் தேதி, இன்னைக்கு தான் ரிவ்யூ பண்றாங்க. இப்போ எதுக்காக ரிவ்யூ பண்ணாலும், லாஸ்ட் 2 months கிட்ட நான் மெடிசன் இல்லாம இருந்தேன், பெட்டரா இருந்தது. ஆனா திரும்ப ஒரு 10 நாளா எனக்கு இந்த த்ரோட்ல இந்த இடத்துல ஏதோ நிக்கிற மாதிரி இருக்கு. அதான் அந்த முனிலியல் ஈசோஃபேஜைட்டிஸோட இம்பாக்ட். ஈவன் நார்மல் ஈசோஃபேஜைட்டிஸ்லயும் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணலன்னா அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுக்காக சொல்றேன்னா, அந்த அல்சர் ட்ரீட்மெண்ட்லாம் ஒரு வீடு கட்டுற மாதிரி தான், பாதியில விட்டுற முடியாது. விட்டீங்கன்னா திரும்ப இம்பாக்ட் இருக்கும், திரும்ப அது பழுதடையும். ஸோ அல்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணும்பொழுது டயட் ஃபாலோ பண்ணுங்க. ட்ரீட்மெண்ட் எந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு நல்லா இருக்குதோ, எதுல பெனிஃபிட் இருக்குதோ, எது ரிலீவ் ஆகுதோ, அது தொடர்ச்சியா மினிமம் 3 to 6 months எடுக்கிறது நல்லது.